நம்ம பொடலங்காவே பொடலங்காய் எப்பவுமே கூட்டு தான் செய்வோம். ஆனால் நான் இப்போ பொடலங்காய் பொரியல் பண்ணுறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுன்னுக்கிறேன். குக்கர்லேருந்து எடுத்துக்கணும். எடுத்துன்னு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது எப்படி தாளிக்கிறோம்னு பார்க்கலாம். பொடலங்காய் பொரியலுக்கு எப்படி தாளிக்கிறோம்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கின்னு எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். எண்ணெய் காயிட்டு ஒரு 2 செகண்டு. எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடுகு பொரியும் போது கொஞ்சம் உளுத்த பருப்பு, அது கூட கொஞ்சம் நம்ம வீட்டில் சோம்பு இருந்தால் அது கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது நல்லா கலரி விட்டுக்கணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பொடலங்காய் வேகும் போது உப்பு போட்டுருக்கோம். அதனால் இந்த தாளிச்சிருக்கலாம். அந்த தாளிப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இதிலலாம் கொஞ்சம் அந்த வெங்காயத்தெல்லாம் உப்பு ஏறும். அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம எப்பவுமே பொடலங்காய் கூட்டு தான் வச்சு சாப்பிட்டுருக்கோம். இது நம்ம பொரியல், இது ட்ரை. ஆனால் இது ரசத்துக்கும் சாம்பாருக்கும் அது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா இது நல்ல டேஸ்ட்டாக வரும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதங்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு வந்துடுச்சு. நம்ம அந்த வேக வச்சு எடுத்த பொடலங்காவை இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்ல கலரி வச்சுக்கணும். அதில் 2 செகண்ட் நம்ம அப்படியே விட்டா அந்த வெங்காயத்துக்கு இதெல்லாம் அந்த டேஸ்ட் அதில் பிடிக்கும். இப்போ லாஸ்ட் அது ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆகிட்டுனா அதெல்லாம் இது வெங்காயம் அது கருவேப்பிலை அதெல்லாம் அந்த கூட மசாலா பொரிச்சிருக்குது. பொரியல் கூட லாஸ்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி வந்து மேலே தூவிட்டு கலரிட்டு எடுத்துகிட்டு சேவ் பண்ணிடுவோம். இது ரசத்துக்கும் இல்லை சாம்பார் கூட வைக்கிற சைட் டிஷ்ஷு. இது பொடலங்காய் பொரியல் கூட்டு செய்வாங்க. நாங்கள் இதில் பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு